இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒருத்தர் நம்மளை பார்த்து பயப்படுவான். அப்படின்னு மந்திரியாகப்பட்டவன் சொன்ன வார்த்தைக்கு இணங்க அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று வல்லரக்க ராஜுதந்தா தவம் இருக்க வேணும் என்று அவன் தவம் கோலம் தான் எடுத்து 1000 மூலம் கம்பம் கொண்டு ஐயா கம்பம் கொண்டு அரக்கனவே வாராரே அரக்கனவே வாராரே கம்பம் கொண்டு திருநீரே பூசாத பாவி அன்னைக்கு சிவனை எண்ணி தவம் இருக்க போறோம்னு திருநீரை எடுத்தா நல்ல நெச்சி நிறைய பட்டை எடுத்தான் மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான் காவி உடை அணிந்தான் கழுத்திலே ருத்ராட்ச மாலையை போட்டான் தலையை மொட்டு அடிச்சிருக்கான் தவ பொருளை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு நாடு விட்டு நகரம் விட்டு 6 சுனை கழித்து அவன் நடந்த வனம் சோலை கண்டான் எட்டாத வனம் கடந்து யமகிரி மலையிலே வந்து ஆலமர தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். அவன் தவம் இருக்கணும்னு வாரான அவன் கண்ணுக்கு முன்னால எத்தனையோ ஆகாத சகுனங்கள் வந்தது. கண்ட சகுனத்தை எல்லாம் காலால் தள்ளினான். பார்த்த சகுனத்தை எல்லாம் பாவி அவன் அறியாமல் அவன் எட்டாத மலையதில யமகிரி பருவதர் ஆலமராடி அதில் அவன் தவ பொருளை இறக்கி வைத்தான். எட்டாத மலையிலே வந்து யமகிரி பர்வதத்திலே நின்று கொண்டு தவ பொருளை இறக்கினார். குளித்து நீராடினார். ஈரத்துயில்களையாமல் எடுத்த முந்தி புளியாமல் நாமல் தவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அந்த அரக்கனாகப்பட்டவன் மனதிலே எண்ணும் போது இந்த பொன்னான வேளையிலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் மெல்லிசை கலைஞர்களுக்கு அள்ளி பணம் கொடுத்து நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்து நாமளுக்கு முதலாகவே பரிசளித்த செல்வச்சீமானவர்கள் இந்த வடக்கு வெட்டியபந்திமா நன்னகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய ஏவி பாலகம் வைத்து நடத்தி வரக்கூடிய பால் வியாபாரி அவர்கள் ஏ வண்டிமலையான் யாதவ் அவர்களும் பெருமுடையார் கோனார் அவர்களும் அவருடைய பேரன் ஆறுமுக கோனார் அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வன் ஏ வண்டிமலையான் யாதவ் அவர்கள் அன்பு கரத்தாலே பால் வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தால் நாமளுக்கு முதலாகவே 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளங்களும் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும், அவர் வளர் முருகனோட அருளாலே
அப்படியாகவே இருக்கும்போது ஆருணிய வனத்திலே அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் தவம் இருக்க வேணும் என்று அவன் எப்படி தவத்தாலை அலங்காரம் செய்கின்றார். சாந்தே கொண்டு மெல்ல தரை மேலே சாந்தே கொண்டு மெல்ல தரை மேலே தரை மேலே சந்தேனத்தா சந்தேனத்தா எடுத்து வைத்து கோலம் போட்ட இடத்திலே தீபங்களை ஏற்றி ஆலக்குளிய வைத்தான். அதிலே 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறான் அல்லவா. அவன் எப்படி தவம் இருந்து வருகின்றான் தெரியுமா? ஏ உண்ணாமல் உறங்காமல் அவன் உடையவனை மறந்திடாம் அன்னம் தண்ணி அருந்திடாம் அரணார் புகழ் மறந்திடாம் அரோகராரனே அரணே என்று அரணனா
யோசித்து பார்த்தா அப்பதான் யோசிக்க 12 வருடமா நம்ம பகவானை எண்ணி தவம் இருக்கிறோமே, ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ, ஒருவேளை இலைய மாத்தி போட்டிருப்போமோ, இல்லையே நாம தவறாகவே தவங்களை செய்திருப்போமோ என்று ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி அழுது புலம்பினான் வல்லரக்கன். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி படியலக்கும் பரம்பொருளே சிவ சம்போ சங்கரா, பாலன் செய்யும் தவத்தை பாரு இந்த பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி என்ன குற்றம் என்ன குற்றம் செய்திட்டேனோ, சிவ சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ, என்னை பாராமல் இருப்பதேனோ, என்னை பாராமல் இருப்பதேனோ, பாராமல் இருப்பதேனோ. அவன் தவம் இருந்து வாரபோது ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா, ஏனகலாத கைலாசம் ஆடி கைலாசம் ஆட நகண்டு வெல்ல ஆடுதையா, ஆடி கைலாசம் ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது. ஆட்டம் போட்டு ஆடுது, இந்த அரக்கனின் தவமாகப்பட்டது முக்தி பெற்று புத்தி பெற்று நகலாத கைலாசம் அன்னைக்கு நகண்டு மெல்ல ஆடுகின்றது. ஆடுகின்றது. ஏறிட்டு பார்த்தார் இறைவன். சரி, ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது? என்ன காரணம் இப்படி ஆடுது? ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்த ஆருணிய வனத்திலே அரக்கனின் தவங்களை கண்டார். அடேங்கப்பா, என்ன இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இதுவரைக்கும் நம்ம வரக்கூடாமலே இருந்து விட்டோமே, இவனை பார்க்காம விட்டோமே, இப்பொழுதே சென்று இவனுக்கு நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவன் அதே நேரத்திலே அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும்னு புறப்பட்டு வாரார். ஆண்டவன் வரும்போது மணி எத்தனை மணி ஆகுது? எங்க போற? ஏ தம்பி, ஏ டவுசர் போட்டவன சிப்ப போட்டு போ. சிப்ப போடுறா. சிப்பே இல்ல, எங்க போடுவான்? ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்க புறப்பட்டு வரக்கூடிய நேரம் சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலை குலுங்கார் சாமம் போல அர்த்த சாம நேரம் ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும்னு புறப்பட்டு வாரார். ஆண்டவன் வாரவருக்கு நேரங்காலம் வேண்டாமா? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். அவர் இரவு நேரம் யாரிடத்திலையும் சொல்லாம புறப்பட்டு வந்தார் பாருங்க. பெண்ணா பிறந்தவா பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவன் இந்த இரவு நேரத்துல இவர் எங்க
போறாரு? 11 மணிக்கு எங்க போறாரு? நம்ம கிட்ட இந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லல. நான் சொல்லல. ஒருவேளை படியலக்க போவாரோ? படியெடுக்க போணும்னாலும் படியலக்க போனாலும் சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும். எடுக்கணும். ஆதித்தன் உதித்தாத்தான் அரணார் இங்கு படி எடுக்க முடியும். எடுக்க முடியும். அப்பவும் பார்வதி நான் தானே இவருக்கு படி இழந்து கொடுப்பேன். அப்ப இவர் என்கிட்ட சொல்லாம இந்த ஆண்டவை எங்க போறாரு? இந்த நேரத்துல எங்க போறாரு? முன்னால் எழுந்தரித்து வந்தார். ஆண்டவா பரம்பொருளே, பகவானே, நான் இங்க இருக்க, நாதா நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? எங்கயா போறீங்க இந்த நேரத்துல? சக்தி நான் இங்க இருக்க, சிவன் நமக்கு அங்க என்னையா வேலை? என்னையா வேலை? ஏய் பார்வதி, என்ன பகவானே, என் மீது உனக்கு ஒருபோதும் சந்தேகமே வரக்கூடாது. கூடாது கூடாது. நீங்க எங்க போறிய? வீட்டுக்கா? வீட்டுக்கு போனீன்னு வைங்க, அங்க முக்குல முனி நிக்கி. அம்மாடி முனி நிக்கி முக்குல. பேய் பிடிச்சா கூட விட்டுரும், முனி பிடிச்சா விடாது. முனி பிடிச்சா விடாது. நல்ல நல்ல முறையே வந்து உட்கார்ந்திருக்க முன்னாடி. ஆமா, பாட்டு முடிஞ்ச பிறகு போங்க. முக்குல முனி நிக்கி நீங்க வீட்டுக்கு போனா மறுபடியும் ஐயா கிட்ட தான் திருநீர் போட வரணும். ஆமா ஆமா, சாமி கொண்டாடி இருக்காப்ல. அதனால சாஸ்தா பிறந்த பிறகு வீட்டுக்கு போங்க, ஒரு மணி நேரம். ஆமா, அதுக்கு முன்னாடி யாரும் போயிடாதங்க. என் பேச்ச மீறி யாராவது வீட்டுக்கு போனியா, தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிடும். எங்க பேச்ச கேட்காம போய் நீங்க வீட்டுல தூங்குறீங்கன்னா, என் பேச்ச கேட்காம வீட்டுக்கு போனியா, தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிடும். தூங்கும் போது யாருக்கு தான் தாய் கண்ணு தெரியும்? கண்ணை மூடிட்டா இருட்டாத்தான் இருக்கும். அவங்க கவனமா கேட்டா சிரிப்பாங்க, இல்லன்னா யாரை பார்த்து கண்ணு தெரியாம, இல்லைன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. அப்படின்னு கல்ல கொண்டு எறிவாங்க. அப்படி இருப்பதனால சரி, இந்த வல்லரக்கனுக்கு ஆண்டவன் வரம் கொடுக்கணும். நான் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன் பார்வதி, என்ன வழி மறிக்காத. ஆண்டவா, வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? காலையில போயிருக்கலாம், மத்தியானம் போயிருக்கலாம். இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்ல. போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி பார்வதி நான் எதுக்கு இருக்கேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதுனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. பார்வதி, அரக்கனுக்கு அப்படின்னா எப்படி வரத்தை கொடுக்க? ஆண்டவா, கைலாசத்திலே உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அவரை கூப்பிட்டு பூலோகம் சென்று அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து அரக்கை என்ன வரம் கேட்கான நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போம் அப்படின்னு பார்வதி சொன்னா பாருங்க. இவ பேச்ச மீறி நடக்க முடியாது, இல்லைன்னா நானும் வருவேன்னு நிப்பா அப்படின்னு நந்தி தேவனை கூப்பிட்டு, ஐயா நந்தி தேவா, ஆருணிய வனத்திலே தவமிருக்கும் அரக்கனை ஆதி கைலாசத்திற்கு நீர் அழைத்து வர வேண்டும். பார்த்தார் நந்தி தேவன். ஆண்டவா, நான் போய் அவரை எப்படி அழைத்து வர முடியும்? அவர் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. என்னால் அவரை எப்படி ஐயா அழைத்து வர முடியும்? ஏ நந்தி தேவா, அதற்கெல்லாம் நீ கவலைப்படாதடா, நான் உனக்கு வரம் தாரேன். ஆண்டவன் 2 பச்சிலை குளிகையை கையில் எடுத்தார். இத கொண்டு போய் அரக்கன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே 2 பக்கமும் அரக்கனுக்கு ரெக்க வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து என் கைலாசத்திற்கு வருவான் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் நந்தி தேவனை வழி அனுப்பி வைக்க அவர் குளிகையை வாங்கினார். யமகிரி மலையில வந்து 8 நாளா தேடி பார்க்காரு, அரக்கை எங்க இருக்காமனே தெரியல. அவன் 12 வருடமா தவம் இருந்தான் பாருங்க. காற்றிலே இருக்கக்கூடிய காட்டிலே காற்றடித்து மணல் பரப்பி அவனுக்கு மேல கரையான் புத்தே வளர்ந்திருக்கு. பெரிய கரையாம்புத்து வளர்ந்திருக்குன்னு அவனுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கா இந்த அரக்கன். 12 வருடம்னா சும்மா இருக்க முடியுமா? சரி, துண்ட காங்கலியா? பிறகு எப்படி கரையான் தின்னு போச்சா? சரி, ஒரு நாள் படுத்ததுக்கே உன் துண்டை தின்னுட்டுன்னா அவன் 12 வருடமா தவம் இருந்து அவனுக்கு மேல எவ்வளவு பெரிய புத்து வளர்ந்திருக்கும். அப்ப இவன் புத்துக்குள்ளே தவம் இருக்கும் போது வல்லரக்கனை காணாத நந்தி தேவன் அரக்கனல்ல அரக்கா வென்று எப்ப அரக்கா வென்று அவர் 5 சட்டம் போட்டார். அரக்கா வென்று
தவம் இருக்கும் வல்லரக்கா ஈசன் உன்னை அழைக்க சொன்னார் மகனே வருந்தி தவம் இருக்கும் வல்லரக்கா வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று நந்திதேவன் இப்படி 5-6 சத்தம் போட்டு அழைத்த போது ஏ தாத்தா என்ன காமோண்டு சொல்ல செவர தள்ளிடாம ஆமா தூக்கம் வருது உறக்க என்னமா வருது ஐயா நேரம் உட்காரு அவ வந்து இப்ப 10 நிமிஷம் ஆகுது சரி செவத்துல சாஞ்ச உடனே செவர் தான் கீழே விழ போகுதுன்னு பார்த்தேன் அவரு இட்லி சாப்பிட்டாரு பத்தியா அப்படியா இட்லி சாப்பிட்டாரு தூக்கம் அப்படி அது வேற ஒண்ணும் இல்ல என்ன கோயிலு ஒரு அமைப்பா ஒரு அமைதியா ஒரு பொருத்தமா இருக்கு ஆமா நம்ம படிக்க பாட்டு வேற அவளுக்கு தாளாட்டுற மாதிரி தெரியும் மாதிரி இருக்கு அந்த மாணிக்கு உறக்க வருது பனி வாட வேற முன்னால தள்ளி நில்லுங்க இப்ப விழ போகுது ஆமா காமெடி விழ போகுது கண்ணை கட்டுது அப்படியே அது அவ சொல்லி குத்தம் இல்ல ஆமா அவ உடம்புக்கு எப்படி வருதோ யாருக்கு தெரியும் என்னலாம் வேலை பார்த்து வந்தாரோ அவ என்ன வேலை பார்த்துட்டு வந்தாவளோ ஆமா அவர் உடம்புல என்ன வருது யாரு கண்டா முகத்தை பார்க்கல தெரியல வேலை பார்த்தாளுன்னு அம்மா பாவம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த மனுஷன் நம்ம வில்லுக்காக தான் உட்காந்துருக்காரு அதனால உறக்கம் தாய்மாடி தன்னாக்கல வருது ஆமா மத்தவர்லாம் கிட்ட வர மாட்டாரு அப்படியா வரவாயில்லை அப்ப இந்த அரக்கா வென்ற 5-6 சத்தம் போட்டு அழைத்த உடனே அரக்கன் அப்பந்தான் லேசா குத்த விட்டு வெளியே எட்டி பார்க்கான் ஆடிய குத்த ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும் மாடு தப்பினா செடியெல்லாம் கண்ணு தூண்டிக்காரங்களுக்கு முதப்புல கண்ணு எப்பண்டா மீன் மாட்டும் தூண்டி பிடிச்சு இழுப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் அத மாதிரி இந்த அரக்கன் தவம் இருந்தாலும் இருந்தா ஆண்டவன் எப்போ வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தா அப்பந்தான் சிவபெருமான் வந்து விட்டாரோ என்று அவன் புத்தை விட்டு கீழாங்கி ஓடோடி வாரான் அவன் நந்திதேவன் முன்னால் அவன் மண்டி போட்டு இருந்து கொண்டு ஏறிட்டு பார்த்தான் வல்லரக்க நந்தி தேவனை கண்ட உடனே திடுக்குன்னு பயந்து போனா ஆண்டவன் சிவபெருமான்ல நினைச்சுலாம் நம்ம தவத்தை விட்டு இறங்கி வந்துட்டோம் இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னு எல்லாம் வந்து நிக்கி கொம்பு 2 தங்கமா மின்னுது கால் குழம்பு 8 வெள்ளையா சொல்லிக்கி நெத்தி சுட்டி நெட்டி வாளா இருக்கிறே இவர் யாரா இருக்கும் ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா 4 கால் இருக்குமா இல்ல வால் தான் இருக்குமா அப்ப இவர் யாராக இருக்கும் சந்தேகப்பட்டான் வல்லரக்க அட யாரடமா காரங்கண்ணே நீ எவரடமா இங்கு வந்த ஏ மாடு போல வந்தவன் ஏ மணி தவத்தை கலைத்ததென்ன நீ காலை போல வந்தவனே ஏ கடுந்தவத்தை கலைத்ததென்ன நீ எந்தவத்தை கலைத்ததாலே உன்னை சும்மா விடவே மாடு போல வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா காலை போல வந்தவனே என் கடந்தவத்தை கலைத்தது என்ன ஏ தம்பி என் தவத்தை கலைச்ச ஒன்ன சும்மாவே உன்னை விட மாட்டேன் வீட்ல பீரோல 10 பவுன் செயின் டவுசரை பாரு காப்படி சுண்ணாம்பு எடுத்துட்டு வந்திருக்கான் டவுசர்ல ஆமா 10 பவுன் செயின் வீட்ல பீரோல இருக்கும் கழுத்துல எடுத்து போடாம விட மாட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படியா ஆமா அப்படி சும்மா இல்ல சேட்டை பண்ணாம அவளை பிடிச்சு கட்டி வைக்கதான் ஓ கட்டி வைக்கணும் சரி கோயிலை சுத்தி சுத்தி வருவான்னு நினைக்கேன் ஆமா சுத்தி ஒரு சுண்ணாம்புற உன் டவுசர்ல தாண்டா இருக்கு சரி ஏ நந்தி தேவா ஐயா காலை போல வந்து எங்க தவத்தை கலைத்து மாடு போல வந்தவனே மணி தவத்தை கலைத்தது என்ன இதோ உனக்கு நான் இப்பமே சாபத்தை கொடுக்கிறேன் யாரக்கா சச்சு பொறப்பா நீ 12 வருடமா தவம் இருந்தவன் நீ சாபம் கொடுத்தா அது எனக்கு பலிக்குண்டா நான் உண்மையை சொல்லுகிறேன் கேளு நான் தான் வானலோகத்தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை என் பெயரு தாண்டா நந்தி தேவன் நீர் தான் நந்தியா நீர் வந்திருக்கேரு எதுக்கு வந்திருக்கேரு நான் ஆண்டவனை எண்ணி தவம் இருந்தேன் ஆண்டவனை காங்கலிய யாரக்கா நீ கவலைப்படாத ஆண்டவே சிவபெருமான் தான் உன்னை
அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். அப்படியா? நான் உங்க கூட வரணுமா? ஆமா. உங்க கூட நான் எப்படி கைலாசத்துக்கு வர முடியும்? அவசரப்படாத. நீர் ஒரு கைலாச பிறவி, நான் ஒரு பூலோக பிறவி, எப்படி வர முடியும்? வரலாம் வரலாம். ஏ அரக்கா, அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாத. இதோ இந்த பச்சிலை குளிகைய உன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கு. ஒதுக்கின 3.25 நாளிகையில உனக்கு ரெக்க வந்து முளைக்குண்டா. என்னோடு பறந்து நீ இறைவனார் கைலாசத்துக்கு வரலாம். நீ ரெக்கை முளைக்கணும்னா 2 கடவாயிலையும் ஒதுக்கணும். நீ ஒதுக்காம முழுங்கிட்டேன்னு வை, ரெக்க பிட்டியில வந்து முளைக்கும். பறக்க முடியாது. நீ குப்பரத்தான் விழுவ. அதனால கண்ணத்துல ஒதுக்கிக்க அயத்து மறந்து விழுங்கிறாதடா. நந்திதேவன் சொன்னார் பாருங்க, படக்குன்னு குளிகைய வாங்குனா கடக்குன்னு வாயில போட்டா வெடுக்குன்னு 2 பக்கமும் ஒதுக்கிட்டான். ஒதுக்குன 3.25 நாளிகையில் அரக்கனுக்கு ரெக்கை வந்து முளைக்க, ஏ பாவி, ரெக்கை வந்து முளைச்சத சும்மாவா நிக்கா? மேல பறக்கான் கீழே பறக்கான், அங்க பறக்கா இங்க பறக்கான், போவானோ வருவானோ. பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கா. மனிதங்க மனுஷங்க நம்மளே ரெக்கை இல்லாம என்ன வரத்து வாரோம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல போட்டு 100ல போய் மறுபடியும் 108ல வீட்டுல கொண்டு வந்து போடுறாங்க. எதுக்கு? பைக்ல பையா போனா தானே வீட்டுக்கு வந்து சேர முடியும். 35-40 போனா வீட்டு வந்து சேரலாம். 100ல போனா அப்புறம் கூட 8ல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நம்மளே ஒரு ரெக்கை இல்லாம அந்த பரப்பு பறக்கமே எவன் குடிய கெடுப்போம்னு அவன் அரக்கே ரெக்கை வந்து முளைச்சா சும்மா இருப்பானா? அதான் ஆண்டவன் குதிரையை அறிஞ்சுதான் கொம்ப கொடுக்கலையா. இந்த மனுஷங்க ஏற்கனவே கிரிமினல் புத்தி உள்ளவன். இவனுக்கு ரெக்கையை கொண்டு கொடுத்தோம்னு வைகி, நீ எல்லாம் வீட்டுல இருப்பேன்னு நினைக்க, நீ எங்க போவன்னு எனக்கு தெரியும். அவன் வீட்டுல உனக்கு என்ன வேலை? சவளப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. நான் போய் அரிசி பருப்பு வாங்கி போட போவேன். வாரத்துக்கு 2 நாள் போவேன். இவனுக்கு தெரியாம தான் போக வேண்டியிருக்கு. தெரிஞ்ச விட மாட்டுக்கா. ஆமா, இவ உன்னை வீட்டுல கொண்டு போய் தாலி கட்டி வைப்பா. அவளை யாரு பாப்பா? சவளப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு. சரி, நம்ம தானே பாக்கணும். அப்போ உன் வீட்டுக்காரி ஒரு மாறிக்கிட்டாளா? அதனால நல்ல குடும்பம். உங்க அண்ணன் அப்படித்தானே இருப்பான். வீட்டுக்காரி என் தம்பி பாத்துக்கிடுவான். அவளையே கேவலப்படுத்த. அதான் குதிரை எரிஞ்சு ஆண்டவன் கொம்ப கொடுக்கலையா? ரெக்கையை கொடுக்காம இந்த பாடு. ரெக்கையை கொடுத்தா என்ன பாடோ? அப்ப இந்த அரக்கனுக்கு ரெக்கை வந்து முளைச்ச உடனே, அரக்கா நீ இப்படி மேலும் கீழும் பறந்துட்டு இருந்தா என்னைக்குடா கைலாசத்துக்கு போவேன்? ஐயா நந்தி தேவா, இங்க வாங்க. நான் முன்ன பின்ன கைலாசத்துக்கு போகவும் இல்ல, நான் வரவும் இல்ல. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வாரேன். எந்த அரக்கனும் நந்தி தேவனுமாக ஆதி கைலாசத்திற்கு எப்படி வருகின்றார்கள்? ஆதிவல்லி கைலைக்கு தாரனாரோட இடம் அதற்கு. ஆதிவல்லி கைலைக்கு தாரனாரோட இடம் அதற்கு. ஆயகவல்லி கைலாச ஈசனோட மதி அதற்கு.
கூட்டம் நம்ம கோயில்ல கூட்டத்தை பாருங்க கயிறு கட்டி தான் விடணும். அடே அப்ப இன்னைக்கு கூட்டம் கம்மியா தான் இருக்கும். நாளைக்கு நல்ல கூட்டம் இருக்கும். நாளைக்கு ஃபுல்லா இருக்கும். இங்க எவ்வளவு கூட்டம் நிக்கோ அத மாதிரி கைலாசத்துல முற்பத்து முற்கோடி தேவர்களும் சரி அவ இடம் இல்லாம அங்க செட்டு பாக்ஸ் கீழ அங்கதான் பனி அடிக்காம இருக்கு. பனி வராம இருக்கு. கூட்டத்துல இடம் இல்லாம அவ மைக் செட்டு கீழ போய் உட்கார்ந்திருக்காவ. சரி வேற ஒண்ணும் இல்ல. சரிதான். இடம் இருந்தா அவ எங்க இருக்க போறவ? அதானே. கூட்டம் நிறைய இருக்குல்ல. நாளைக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். அதான் கயிறு கட்டி விடணும். ஆமா. அப்போ 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க சொக்கட்டங்கால் மண்டபத்திலே அம்மையப்பன் இருபேர்களுமே சோவிபரத்தி விளையாடி இருக்கிறார்கள். அவர்களை சூழ அத்தனை பேர்களுமே அமர்ந்திருக்கிறார்கள். இப்படியாகவே இருக்கும் போது அப்போ நந்தி தேவனை கூப்பிட்டான். ஐயா இவ்வளவு கூட்டம் இருக்கு, இந்த ஆண்டவன் எங்க இருக்காரு? தாடியும் தலைமுடியுமா காவி வேட்டியோட இருக்காங்களே, இதுல கடவுள் யாருன்னு நான் என்னத்தை கண்டேன். அப்பந்தான் நந்தி தேவன் பார்த்தார். அவர் கூட்டங்களை விலக்கி செல்ல அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி அந்த ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்கனானவன். முக்காலு அரக்கன் சுத்தி வந்து ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்கன். ஏறிட்டு பார்த்தார் இறைவன். இவன்தான் வல்லரக்கனா? இவனாகத்தான் இருக்குமா என்ற ஆண்டவன் அவனை அன்போடு தன் பக்கத்திலே அமர வைக்க வேண்டும் என்று அவனை எப்படி அழைக்கிறார்? எப்பா ஏ வல்லரக்கா, எப்பா ஏ வல்லரக்கா, நீதான் என்னை எண்ணி தவம் இருந்து வந்தாயா? ஆமா சுவாமி, ஆமா. ஆம் இறைவா, உங்களை எண்ணி தவம் இருந்த வல்லரக்கே நான் தான். யாரக்கா? உலகத்துல எத்தனையோ பேர் தவம் இருந்தாலும் ஓண்டவத்த மாதிரி இந்த உடையவனை எங்கேயும் பார்க்கலடா. உனக்கு என்ன வர வேணுமோ கேள், நான் இப்பமே தாரேன். ஆண்டவா, உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே இல்லை. ஒரு குறையும் இல்லையா? எனக்கு மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை. கிடையாது. மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, சொந்தமா ஒரு பொண்டாட்டி கூட இருக்கா.
நாங்க வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கோம் முன்னாடியே. வாடகைக்கு வைக்கல. நீ சொன்ன பாரு, ரெக்க இருந்தா என் குழந்தைய வீட்டுக்கு போயிருவோம்ல. அவன் சொந்தமா ஒரு பொண்டாட்டியை வச்சிருக்கான், ஊர்ல உருப்படியா விட்டுட்டு வந்திருக்கான். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். பொண்டாட்டியை தவிர அவன் வேற யாரையும் நினைக்க மாட்டான். அதனால சொத்து சுகம் இருக்கு, சொந்தமா ஒரு மனைவி கூட இருக்கு ஆண்டவா. உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே இல்ல. எல்லாமே இருக்குன்னா பிறகு ஏன்டா நீ தவம் இருந்த? 12 வருஷம் தவம் இருந்த ஆண்டவா. நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். அப்படியா? சின்ன வரமா? பரவாயில்லையே. சின்ன வரம்னா அப்படி என்னடா வரம் வேணும்? அப்படி என்னடா உனக்கு வேணும்? சின்ன வரம் வாங்குறதுக்கா நீ இவ்வளவு பெரிய தவம் இருந்த? சின்ன வரம் வேணும்னா 1 வருஷம் 2 வருஷம் தவம் தான் போதாதா? நீ 12 வருடமா தவம் வந்திருக்க, நல்ல பெரிய வரமா கேளு தாரேன். கேளு பெருசா கேளு. ஆண்டவா, நான் வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். அப்படியா? பரவாயில்லை கேளு. எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேணும் தெரியுமா? சாமி எல்லையிலையும் சிறிய வரம் ஈஸ்வரனை கொடுக்க வேணும். பாக்கிலையும் பகுதி வரம் பகவானை கொடுக்க வேணும். சீரகத்தில் சிறிய வரம் எனக்கு சிவனாரே கொடுக்க வேணும். என் கடுகிலையும் சிறிய வரம் கடுகிலையும் சிறிய வரம் எனக்கு கரை கண்டா கொடுக்க வேணும். சாமி மிளகிலையும் சிறியவா நீங்க முக்கண்ணனை கொடுக்க வேணும். ஏ அரக்கா, என்னடா மிளகு சிறியது கடுகு சிறியது சீரகத்தில் சிறியதுன்னு கேட்க? என்ன பூலகத்துல போய் மல்லிகை கடை வியாபாரமா பார்க்க போற? ஆண்டவா, நான் வாங்க வந்த வரம் அப்படி வரும். நான் சொன்னதை மட்டும் நீர் தாரும். அரக்கா, நீ காட்டை கட்டி மலையை கட்டி சொன்னா கடவுளுக்கு என்னடா தெரியும்? நீ எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, நான் உனக்கு தாரேன். அதாவது எதுவா இருந்தா ஒரு ஓப்பனா பேசணும் இல்லையா? நீ சுத்தி வளைச்சு பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, சரியோ தவற மூஞ்சி முன்னால சொல்லிடணும். ஆமா, தப்பா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி. உங்ககிட்ட எனக்கு பிடிக்குப்பா, பிடிக்கல இந்த விஷயத்தை செய்யாத, நீ நல்ல பிள்ளை இந்த காரியத்தை நல்லபடியா செஞ்சிருக்க அப்படின்னு மூஞ்சி முன்னால பேசிடணும். அவன் மனசுக்குள்ளே வச்சு உள்ள வச்சு புழுங்கிக்கிட்டு என்கிட்ட முகத்தை சிரிச்சு பேசி எந்த பயனுமே கிடையாது. அகத்துல என்ன இருக்கோ அதை முகத்துல காட்டணும். அகத்துல உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு முகத்துல ஒண்ணு காட்டக்கூடாது. அதனால நீ நேரடியா கேளு, நான் உனக்கு தாரேன். ஆண்டவா, அப்படின்னா ஒண்ணு சொல்லுதேன் கேளுங்க. நான் வந்த நேரத்துல இருந்து வரந்தாரேன் கேளு கேளு கேளு. உம்ம வாயினால் நீர் சொல்லிக்கொண்டே இருக்கிற வரந்தாரேம்னு உங்க வாயினால் சொன்ன உங்களை நான் நம்பவே மாட்டேன். ஆண்டவா, எனக்கு நீர் ஒரு சத்தியம் பண்ணி தாரம் வார்த்தை கொடுத்தாதான் என்ன வர வேணும்னு உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லுவேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை தான், இருந்தாலும் சத்தியம் எல்லாம் உமக்கு சக்கரை பொங்கல், பொய் எல்லாம் ஆண்டவே உமக்கு வெறும் புளியோதரை. யாருக்கு? பகவானுக்கு மட்டுமா? பகவான் அம்சத்துல இருக்கும் பூலோக ஆம்பளை உங்களுக்கு அத்தனை பேருக்கு அதானையா? சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல். நீலாம் ரொம்ப யோக்கியம்பா, ஊருக்குள்ள கேட்டா தெரியும். 50 ரூபாய்க்கு 10 சத்தியம் பண்ணுவ. ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும், யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாரு. ஒரு டீக்கு அந்த கதைன்னா 10 ரூபா துட்டுக்கு எவ்வளவு பாடு. அதனால சத்தியமெல்லாம் உமக்கு சக்கரை பொங்கல், பொய்யெல்லாம் உமக்கு வெறும் புளியோதரை. சரி, சத்தியம் வேணும்னு கேட்க உனக்கு யார் மேல வேணும்? உங்க அருகாமையில யார் அமர்ந்து இருக்கிறா? அந்த அம்பிகை அங்க இருக்கன்னி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிவரா சக்தியின் மீது நீர் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கணும். வந்தது வராததுமா நம்ம குடியில எல்லாம் கைய வைக்கான். சரி இல்லன்னா தான் கொஞ்சம் பயம் இருக்குயா. அப்படியா?
சரி. அதனால ஆண்டவா நீர் ஆணை ஒன்று சொன்னீரையான அரக்க நான் உண்மையை சொல்வேன் என்று சொல்ல சொன்னபோது பார்த்தார் ஆண்டவே. சரி சரி என்ன நம்ம படைச்ச பிள்ளைதானே, அப்படி என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். ஒரு வீடு வாசல் கேட்பான், ஒரு மண்ணு மனை கேட்பான், ஒரு பொண்ணு பொருள் கேட்பான். அப்படி என்று ஆண்டவன் வரமாகவே நினைத்து அந்த அரக்கனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார். என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என்னுடைய வார்த்தை கேள், என்னான உன்னானை. ஆண்டவன் ஏன் என்னானை உன்னானைன்னு சொல்லுகிறார் தெரியுமா? என்ன காரணம்? இந்த பையன் அங்கிருந்து வந்தான், ஒண்ணுமே வேண்டாம்னா பிறகு எனக்கு கடுகுலையும் சிறியது மிளகுலையும் சிறியதுன்னு சொன்னா, இப்போ திடீர்னு இவன் பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கான சண்டாளப்பாவி. அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான், இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நாவல ஒண்ணு பேசுதான். அப்ப முத சத்தியத்துக்குள்ள இவனை தான் உள்ள இழுக்கணும். நாளை பொண்ணு ஏதாவது சேட்டை பண்ணா சத்தியத்தை வச்சுதான் அவனை அழிக்க முடியும். எந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்பா என்னான உன்னானே உமையவள் தந்தானே பார்வதி மேல் சத்தியம் பகவான் மரம் உனக்கு தான் கணபதி மேல் சத்தியம் கண்டிப்பா வரம் உண்டான் வேலவன் மேல் சத்தியம் விரும்பு வரம் உனக்கு தான் பச்சை தண்ணி கையில் வா பகவான் உண்மை சொல்லுவான் காராம்பசு பால் கறந்து காராம்பசு பால் கறந்து ஆதி கடவுள் உண்மை சொல்லுவாரா காராம்பசு பால் கறந்து அங்கே சத்தியம் கொடுத்த போது சண்டால வல்லரக் ஆண்டவனே பகவான் அகில உலகத்தில் நான் ஒரு மானிடன்தான் மானிடன் திரு உடம்பில் ஆண்டவா பரம்பொருளே படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிடர். அந்த மானிடர் இல்லப்பா, அது மண்டை வலிக்கும். அந்த மானிடர் இல்ல, அது கிடையாது, மானிட பிறவி. ஓ மானிட பிறப்பு. சரி. படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிட பிறவி. ஐயா இரண்டு நல்ல கரம் இருக்கு, வலது திரு கரமவே ஐந்து நல்ல விரல் இருக்கு, ஐந்து நல்ல விரல் அதில ஆள் காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை நினை அகிலமெல்லாம் நீட்டினார் அக்கினியா எரியவே பாம்பு விரல் எடுத்து பகவானை நினைத்து பார் உலக நீட்டினார் பக்கமா எரியவே மோதிர விரல் எடுத்து முக்கண்ணனை நினைத்து மூன்று தசை நீட்டினார் மோதித்து பிடிக்கவே சுண்டு விரல் தான் எடுத்து சொர்க்கே சௌமை நினைத்து சூழ் உலக நீட்டினார் சுக்கு சுக்கா எரியவே முண்டு விரல் தான் எடுத்து எந்த தசை நீட்டினார் எந்த தசை அதை எரிந்து தரலாக வேண்டும் எந்த தசை நீட்டினாரோ சாமி இந்த வரம் தந்தால் போதும் ஐயா வேற வரம் எனக்கு வேண்டாம் நான் சொன்ன வரம் தந்தால் போதும் சோதி வரம் எனக்கு வேண்டாம் நான் கேட்ட வரம் தந்தால் போதும் தந்தால் போதும் ஐயா தந்தால் போதும் கிருபை உள்ள வரமே வேண்டாம் ஐயா கிருபை உள்ள வரமே வேண்டாம் கிருபை உள்ள வரமே வேண்டாம் ஐயா கிருபை உள்ள வரமே வேண்டாம் அங்கே வல்லரக்கன் சொன்ன போது வல்லரக்கன் சொன்னா பாருங்க ஆண்டவன் நில தெரியாம நிக்காரு. ஏ பாவி அரக்கன் மண்ணு கேப்பான் மனை கேப்பான் பொண்ணு கேப்பான் பொருள் கேப்பான்னு நினைச்சோமே பார்வதியின் மீது நாம சத்தியம் பண்ணி கொடுத்தோமே
தலையில கைய வச்சேன்னா நீ செத்து சாம்பலா போவடா. நீ செத்து போனா அந்த அவ பேர் இந்த ஆண்டவனுக்கு தானே. உலகத்துல எத்தனையோ கோடி வரம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு வரத்தை கேளப்பா. ஆண்டவன் நானே உனக்கு தாரேன்டா. கோடி வரம் கேட்டாலும் இந்த கொல்லும் வரம் வேண்டாம். 1000 வரம் இருக்கு, இந்த அழிய வரம் உனக்கு வேண்டாம் அரக்கா. எத்தனையோ வரம் இருக்கு, எரிக்கு வரம் உனக்கு வேண்டாம்டா. எப்ப வாழ வரம் கேளுதாரு, நீ மாழ வரம் கேளாதடா. நீ இருக்க வரம் கேளுதாரு, ஏ இறக்க வரம் கேளாதடா. நீ ஆள வரம் கேளுதாரு, ஆள வரம் கேளுதாரு. அரக்காளியும் வர வேண்டாம்டா. அங்க ஆண்டவனும் சொன்ன போது அரக்கனவை ஏறி சொல்வான். ஆண்டவனே பகவான், ஏ ஆண்டவா, நான் எந்த வரம் கேட்டேன்? நான் கேட்ட வரத்தை மட்டும் நிறுத்தாரோ. பார்வதி மீது ஆணையிட்டு கொடுத்து பகவானே நீர் மாறி மாறி பேசலாமா? ஆண்டவன் நீர் சத்தியத்தை மறந்தா இந்த உலகம் தாங்குமா? படைத்தவரே இப்படி இருந்தா படைத்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்து விட்டு நீர் பகவான் இப்படி பேச வேண்டாம். என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் மட்டும் கோவப்பட்டேன்னு வையோ அரக்கே, நான் வம்பு தும்பா பேசுவேன். நான் ரொம்ப மோசமான ஆளு ஆண்டவா. ஆமா, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, உனக்கு தெரியாது. நீ பயப்படாத. அதனால ஆண்டவா சத்தியம் பண்ணி கொடுத்த தாங்கள் எனக்கு அக்கினி வரத்தை தவிர அடுத்த வர வேண்டாம். கேட்ட வரத்தை தவிர கிருபை உள்ள வரமே வேண்டாம். கோடி வரம் இருந்தால் எனக்கு இந்த வரத்தை தருமியா அப்படின்னு ஆண்டவன் சொல்ல. சரி அதனால ஆண்டவா நீர் வரத்தை தர முடியுமா தர முடியாதா? நீர் மட்டும் இப்ப வரத்தை தரலன்னு வையோ ஊருக்குள்ள ஒரு ஆளு விடாம உண்மை நான் சொல்லுவேன். சத்தியத்தை மறந்த பகவான், புழுவுனி பகவான், முக்குக்கு முக்கு வால் போஸ்ட் அடிச்சு உண்மை ஒட்டிடுவேன். அப்படி என்று அரக்கனானவை சொல்லும் போது ஆண்டவனுக்கு என்ன செய்யனே தெரியல. ஆண்டவன் அச்சிலே சிக்கின இரும்பு போல, ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல, அலை கடலில் அகப்பட்ட துரும்பு போல, அக்கினி குழியில் விழுந்ததோர் சருகு போல, ஆண்டவன் இருதலுக்குள்ளி எறும்பா முழிக்கார். சற்று நேரம் யோசித்து பார்த்தார். இவனுக்கு நல்ல புத்தியை சொன்ன இவன் கேட்கல. வாழ பிறந்தவனா இருந்தா தானே இவன் வாழக்கூடிய வெளியே கேட்பான். இவன் சாக பிறந்தவன், அப்ப இவன் சாகக்கூடிய வரத்தை தான் கேட்பான். இவனுக்கு வரத்தை கொடுப்போம், கொடுக்கிறதே கொடுக்கிறோம். அரக்கனுக்கு சாபத்தை கொடுத்து தான் நம்ம வரம் கொடுத்தாங்க. என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? தந்தேன் தந்தேன் நடா வல்ல, தந்தேன் தந்தேன் நடா வல்ல வல்லர தாரணியை ஆளும் வர உனக்கு தந்து, தாரணியை ஆளும் வர உனக்கு தந்து, தாரணியை ஆளும் வர உனக்கு தந்து, நான் கொடுத்தேன் கொடுத்தேன் அடா வல்லர வல்லர குவளையத்தை ஆளும் வர உனக்கு தந்து, இந்த குவளையத்தை ஆளும் வர உனக்கு தந்து,
சொல்லல சொல்லாம தெரியாம வாய்வு வேகம் வன வேகமா புறப்பட்டு வாரான். அவன் வரக்கூடிய நேரம் ஆகாத நேரம் அவனுக்கு அமடு வருங்காலம், சொல்லாத நேரம் அவனுக்கு சொல்லாமல் பின்னால் வருவதை அறியாமல் அவன் கைலாசத்தை விட்டு வாரான் பாருங்க. எதிரிலே யார் வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வருகின்றார். கோயில் எப்படி நாரும்? நாரதா இல்லப்பா, நாரத மகாமுனிவர் வருகின்றார். அவர் அங்கிருந்து வந்தார் பாருங்க. வந்த உடனே இந்த அரக்கன் போற போக்கு சரியில்லை. இவன் 5 விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கிட்டு போறான். போன போக்குல உலகத்தை அழித்தாலும் அழித்து விடக்கூடாது. இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால முதல்ல இவனை நம்ம சோழிய முடிக்கணும். நல்லவனுக்கு நல்ல புத்தியை சொன்னா கேட்பான், கெட்டவனுக்கு கெட்ட புத்தியை சொன்னா தான் கேட்பான். என்ற அரக்கனை வழிமறித்து ஆண்டவனை பார்க்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா போன, வரும்போது சும்மா வாரி என்னடா விவரம்? நாரதா, நான் சும்மா வரும் நினைக்காத, நான் கையை நீட்டினம்னு வை. கையை மட்டும் நீட்டினா பசுமா எரிஞ்சு போயிருவே. நான் மட்டும் இப்ப கையை நீட்டினம்னு வையே, நீ இப்பமே எரிஞ்சு சாம்பலா போயிருவ. இந்த பொன்னான வேளையில பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று பரிசீலித்த செல்வ சீமான் இந்த வடக்கு வெட்டிப்பந்திமான் அன்னகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய மகா பில்டர்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று 51 லட்சத்தை அரை கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு பரிசீலித்த அன்பு உள்ளம் அருமை அன்னார் அவர்கள் ஆயனுடைய அருளாலே அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளாலே, ஈசன் பகவானோட அருளாலே, அருளாலே ஏக கையிலை போல் வாழ மகிழ்ச்சியாகவே மங்களகரமாக வாழ வேண்டும் என்று என் மகனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும்போது அந்த நாரதனை அழைத்த வல்லரக்க, நீ கையில என்னடா வச்சிருக்க? என்னை எரிச்சிருவேன், சாம்பலாக்கிறோம்னு சொல்லுத. ஏ நாரதா, நான் ஒன்னும் சும்மா வரலப்பா. ஆண்டவனை கண்டு நான் 5 விரலுக்கு அக்கினி விரத்தை வாங்கிட்டு வரேன். ஆண்டவன் கிட்ட அக்கினி வர வாங்கிட்டு வரியா? ஆண்டவன் உனக்கு எப்படிடா கொடுத்தாரு? அள்ளி கொடுத்தாரா இல்ல சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுக்கல. மேடை இசை கலைஞர்கள், மகிழ இசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி அழைக்கிறார்கள். சாஸ்தா பரவியாக இருப்பதால் மேடை இசை கலைஞர்கள், மகிழ இசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரவும். ஏ நாரதா, என்ன ஆண்டவன் அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா? எப்படிடா கொடுத்தாரு? அள்ளியும் கொடுக்கல, கிள்ளியும் கொடுக்கல. பகவான் தந்தேன்னு சொன்னாரு. சரி, நான் வந்தேன்னு வந்துகிட்டு இருக்கேன். போடா புத்தி கெட்ட வேலை. என்ன இப்படி பேசுற? ஆண்டவன் தந்தேம்னாரா நீ வந்துகிட்டு இருக்கானா? ஆமா, பகவான் தந்தேன்னு சொன்னாரு. ஆண்டவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஆண்டவனை பத்தி என்ன தெரியணும்? ஆண்டவன் தந்தேம்னு தான் சொல்லுவாரு. சரி, அவர் சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. அப்படியா? வெறும் சவடால். அப்படியா? அவர் வெறும் பொய் சொல்லி பகவான். சரி, வெறும் புழுவனி பகவான்.
சரி அவரை நீ நம்பாத. நான் நம்பிலாம் வந்துகிட்டு இருக்கேன். ஏ நாரதா, என்ன ஆண்டவனை பத்தி இப்படி சொல்லுத? அப்படியா? ஏடா, ஆண்டவனை பத்தி உனக்கு முன்ன புண்ண தெரியாது. தெரியாது. ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் கடை வாங்குதம்னு வைகி, சரி, அந்த இடத்துல வச்சு எண்ணி பார்க்கணும். எப்படி எண்ணணும்? 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். 100 தாள் இருக்கணும். 500 ரூபாய் தாள்னா எத்தனை இருக்கணும்? 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். 20 இருக்கணும். ஆமா. 1000 ரூபாய் தாள்னா 10 தாள் இருக்கணும். இப்போ 1000 ரூபாய் தாள் செல்லாது. இப்போ செல்லாதா? ஆமா. அப்படியா? இப்போ செல்லாம போயிட்டல. 1000 இப்போ செல்லாது. ஆமா. இப்போ 500 தாளா இருந்துச்சு. 2000 செல்லாம போயிட்டு 1000ம் போச்சு. ஆமா. இப்போ 500 தாள் மட்டும் செல்லிட்டு இருக்கு. சரி. அதனால ஒரு ஆளுகிட்ட 10,000 கடை வாங்கினா அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். உடனே எண்ணி பார்க்கணும். வீட்ல போய் 100 குறையுது 200 குறையுதுன்னு போன் போட்டா தருவாங்களா? ஓடி வந்து அடிச்சு விடுவான். நீ ஊருக்கு போய் உன் வரம் பலிக்கலன்னா திரும்பி கைலாசத்துக்கு வர முடியுமாடா? முடியாது. மறுபடியும் நீ 12 வருடம் தவம் இருக்கணும். அதுக்குள்ள வயசாகி போகும். அதுக்கு தான் சொல்லுதேன். சரி, நீ ஆண்டவன் வரம் தந்தாரா தரலையான்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போ. மெய் வருமா பொய் வருமா பார்த்துட்டு போ. அப்பந்தான் அரக்கை 8 யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் யோசனை பண்ணி பார்க்க. நாரதன் சொல்வதும் சரிதானே. இதுவும் சரிதானே. ஆண்டவன் வரந்தாரே வாழுதாரே வேலுதாரம்னு சொன்னாரே. மாப்பிள்ளையா இருந்துக்கோ கைலாசத்தை வச்சுக்கோ கடவுள் பட்டத்தையே தாரமுனாரே. ஒருவேளை வரம் தந்திருப்பாரா? ஒருவேளை பொய் சொல்லிருப்பாரா? இல்ல தந்திருக்க மாட்டாரா என்று மண்டைக்கு எட்டிய வல்லரக்க ஆண்டவனாகிய சிவபெருமானையே பரிசோதிக்க வேணும் என்று பல்லரக்க ராட்சுதந்தா ஆண்டவன் எரித்தமான ஆதி கையில நமக்கு சொந்தம் ஈஸ்வரன் எரித்தமான இவ்வுலக நமக்கு சொந்தம் கடவுளை எரித்தமான இந்த கைலாச நமக்கு சொந்தம் இந்த கைலாச நமக்கு சொந்தம் என்னாத எண்ணமெல்லாம் என்னை கொண்டு வாரானே அரக்கனவே வாரமோ ஆண்டவன் சிவபெரும் ஏ பாவி அரக்கே இந்த நாரத என்னமோ சொன்னா நம்மளை எரிக்கணும்னு வாரானே சண்டாளப்பாவி வரம் கொடுத்த நாமலையே எரிக்க வேணும் என்று வந்து கொண்டிருக்கிறான் அல்லவா வளர்த்த கிடாய் தன் மார்பிலே பாய்வதை போல தீட்டிய மரத்திலே வந்து கூர்மை பார்ப்பதை போல வரம் கொடுத்த நம்மளையே எரிக்கணும்னு வாரானே இவன் இங்க இருக்குது வரைக்கும் நம்ம இந்த கைலாசத்துல இருக்க கூடாது இவன் என்னைக்கு அழியுதானோ அன்னைக்கு தான் திரும்பி ஆதி கைலாசத்துக்கு நம்ம வரணும் அது வரைக்கும் எங்கேயாவது ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று ஒத்தையில போனா இவன் ஓடி வந்து பிடிப்பான் கூட்டத்தோட போனா தான் நம்மளை யாருன்னு இவனுக்கு தெரியாது என்று 30 முற்கோடி தேவர்களையும் 48,000 கோடி ரிஷிமார்களையும் அழைத்துக் கொண்டு அவர் ஆதி கைலாசத்தை விட்டு ஓடி ஒளிகின்றார் வானவர் ஓடினார் மறையவர் ஓடினார் தானவர் ஓடினார் தவம் முனிவர் ஓடினார் இந்திரனர் ஓடினார் சந்திரன் ஓடினார் சூரியனார் ஓடினார் சொர்க்கேசன் ஓடினார் ஐயா
முடியல. அவருக்கு ஏன் ஓட முடியல? சாப்பாடு கூடி போச்சு திட்டுமுட்டு அடிக்கி. அதிகமான சாப்பாடு. திட்டம் இல்லாம சாப்பிட்டா திட்டுமுட்டு அடிக்கத்தானே செய்யும். அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. வேளமயிர் முன்னிழுக்க பெருச்சாலி வாகனம் பின்னிழுக்க. பெருச்சாலி வாகனத்தை கூப்பிட்டா பெருச்சாலி வாகனம் வரமாட்டுக்கு. ஏன் வரமாட்டேங்குது? அன்னைக்கு பார்க்க விநாயகர் சதுர்த்தி பச்சனை பலகாரத்தை இவர் ஒத்தையில சாப்பிட்டாரு பாருங்க. பெருச்சாலி எனக்குன்னு கையை ஏந்திக்கிட்டே நிக்கி. சுண்டல் கூட அவரு குடுக்கல. கோபம் கொண்ட பெருச்சாலி உன்னை தூக்கி சுமக்க மாட்டமுங்கு. அப்பந்தான் ஆண்டவனை வழிமறித்த ஆதி மூல கணபதி அம்மையப்பா பரம்பொருளே ஒப்பில்லா மணியே மக்களிலே பாரபட்சம் பார்க்க கூடாத. உமக்கு பார்த்தா ஒரு காலை வாகனம், என் தம்பி வடிவேலவனுக்கு ஒரு வண்ணமயில் வாகனம், சக்திக்கு பார்த்தால் ஒரு சிங்கமுக வாகனம். அப்பா எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள்? நீர் இங்கே நில்லும், அரட்டை இங்கே வரட்டும், நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்தே எரிச்சுக்கிட்டு போட்டோம். ஆதி மூலம் நீ கவலைப்படாத, உன் வாகனம் சிறிய வாகனம் அல்ல, அது பூமியை நோக்கி மூச்சு விட்டதையானா பூமி இரண்டு கபாலமாக வெடிக்கும், அதிலே முச்சண்டியிலே சென்று நீ அமர்ந்திருக்கலாம் என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வெளியனுப்பி வைக்க 8 ஓடி 8 நாளா நெட்டோட்ட ஓடினான். 8 ஓடி 8 நாளா நெட்டோட்ட ஓடினான். நாம ஓடிக்கொண்டு இருந்தமான உடல் இழைத்து போகும் என்று ஏ பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி அவர் தலையில் உள்ள கெங்கையர தரையதில இறக்கி வைத்து அக்கினியா எரிந்தவன தண்ணீராக குளிர செய்தார். அரணிக்குள்ள இருந்த மான அரக்க வந்து எரிப்பான் என்று அவர் செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய ஆதி சங்கர பகவான் தான் ஒலிய ஏய முடி உலைய சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆண்டவனால நின்னு அள்ளி கட்ட முடியல. அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு வையே அரக்க வருவான், அவர் அப்படியே எரிச்சுக்கிட்டு போயிருவான். அன்று ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றாங்கரை ஓரத்திலே வந்து தேவாதி தேவ முனிவர்களை நந்தவன தோட்டமாய் முளைக்க செய்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி அவர் செவ்வரளி புஷ்பத்திற்குள்ளே சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் சிவபெருமான். அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி. சிவனே இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் தாங்குமா? அப்போ ஆதிசக்தி ஆண்டவனை காணாமல் 14 உலகத்திலேயுமே இறைவனை தேடி பார்த்தா அந்த ஆண்டவனை காணாத பார்வதி அவள் அண்ணனான கண்ணனை தான் ஆதிசக்தி அழைப்பாளா. ஏ அண்ணா அண்ணா கோபாலா ஆயர் குலம் காத்தவனே ஏ அச்சுதனே பச்சை மாலை என்று ஆதிபராசக்தி அண்ணா அண்ணாவென்று அழைத்த போது தங்கையின் சத்தம் கேட்ட தாமோதரன் என்பெருமான் பச்சை கால் கருடன் ஏறி பறந்து பார கைலாசத்திற்கு வந்தார். தங்கையே பார்வதி, அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா. என்ன கோபால கண்ணா, நான் என்னவென்று சொல்வது? அச்சமில்ல அரக்கனுக்கு ஆண்டவன் அதிக வரங்களை கொடுத்து விட்டு ஆண்டவன் 8 ஓடி 8 நாளாச்சு எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியலையே அண்ணா. யார்த்தா மட்டும் வரல
உன் பார்வதி நான் நாக்க பிடிக்கிருவேன் நஞ்ச ரட்சி தின்றுவேன் நல் உயிரை நாம் ஆய்த்து விடுவேன் அண்ணா பார்வதி அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் 8 நாளைக்குள் அத்தான் எங்கிருந்தாலும் அழைத்து வருவது என் பொறுப்பு என்று பார்வதி அமர வைத்து விட்டு அத்தானை தேடி போகணும்னா நம்ம எப்படி போக இப்படியே போனா அரக்க நம்மளை எரிச்சிருவான் என்று அன்று எடுத்த அவதாரத்தை கண்ணபிரான் எண்ணி பார்த்தார் ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் செய்த அச்சுதனாகிய என் பெருமான் அவர் எப்படி வடிவமாகி வருகின்றார் தெரியுமா அவர் கன்று மேய்க்கும் கோனார் போல கண்ணனுமே வடிவம் கொண்டார் அவர் ஆடு மேய்க்கும் கோனார் போல அந்த அச்சுதனும் வடிவம் கொண்டார் அவர் பசுவு மேய்க்கும் நம்பி போல நம்பி போல அந்த பரந்தாமா வடிவம் கொண்டார் நம்பி போல அவர் ஆடு மாடு மேய்த்து கொண்டு ஆடு மேய்க்கும் நம்பி போலவே அச்சுதனாகப்பட்டவர் வடிவங்களை எடுத்து அன்றைக்கு எடுத்த அவதாரத்தை எண்ணி பார்த்த என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆடு மாடு மேய்த்து கொண்டு ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றம் கரை ஓரத்திலே வரும்போது பாலைவனமா இருந்தது இன்னைக்கு இப்படி ஒரு சோலைவனமா இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கீதங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் சீங்குழலை எடுத்து அவர் கீதத்தை வாசித்தார் பாருங்க ஆடு மாடு அசையுவதை போலவே ஆண்டவே சிவபெருமான் செவ்வரளி கொப்புக்குள்ள சுதி தவறாமல் தன்னை மறந்து இசைக்கு மயங்கி ஆடிக்கொண்டிருந்தார் அப்ப என்பெருமான் பார்த்தார் எல்லா செடியும் சும்மா நிக்க இந்த செவ்வரளி கொப்பு மட்டும் தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடிக்கொண்டிருக்க என்னவா இருக்கும் என்று அங்குமிங்குமாகவே ஓடி பார்க்க அத்தா ஆண்டவே சிவபெருமான் அந்த அறிந்த என் பெருமான் இவர் அவரை கேலி பேச அவர் இவரை கேலி பேச 2 பேரும் கேலி பேசி முடிக்க கடவுளுக்கு பயமா இருக்கு இருக்க முடியல ஏ மச்சான் ஏ மாப்பிள நீர் மச்சனனுக்கு மச்சனே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாது ஆனாலும் அரக்க இந்த பின்னாலே விரட்டிக்கிட்டு வராமியா அதனால உங்க தங்கைக்கு நான் கணவனா போகணுமானா நீர் தான் போய் அந்த அரக்கணவதை முடிக்கணும் நான் போனா ஆடு மாட யார் அமைப்பா நீரா நீர் மாடு மேய்க்க கூட லைக் இல்லையா மாப்பிள நான் எப்படி நிக்க நீர் எப்படி நிக்கீரு நீர் கழுத்துல ஒரு கருநாகம் போட்டிருக்கீரு இடுப்புல ஆனைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனம் ஆடு மாடு உங்க கிட்ட வருமாயா நான் எப்படி நிக்க நீர் என்ன மாதிரி வேஷம் போடும் ஏ மாப்பிள ஏ மச்சான் உம்ம மாதிரி எனக்கு வேஷம் போடவும் தெரியாது உம்ம மாதிரி நடிக்கவும் எனக்கு தெரியாது அதனால நீரே இந்த வேஷத்தை போட்டு விடும் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொருவங்களை கொடுக்க அப்பந்தான் கண்ணபுரா மூக்கு மேல கையா நின்னா சிரிக்காரு என்ன எப்ப பார்த்தாலும் கோனாரு கோனாரு பேசுவீர்ல எம்ம விட உமக்கு தாமியா இந்த சொருபம் ரொம்ப நல்லா இருக்கு தில்லை கோனார் போல சிதம்பர கோனார் போல தீர்க்கமுள்ள பாண்டி கோனார் மாதிரி இருக்கிறவ உம கருத்த மேனிக்கும் உம கட்டுமுட்டு உடலுக்கும் உம முறுக்கு மீசைக்கு உம முறுக்கு முண்ட கண்ணுக்கும் அடேங்கப்பா எம்ம விட உமக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு ஆடு மாட நீர் மேய்ச்சிக்கு நெல்லும் ஒரு செவலக்கால கொஞ்ச நேரத்துல இன்னும் ஈனிரும் 1000 பசுவில் 1001 நிக்கணும் ஒன்னு குறைஞ்சதுனால உம்மா நான் சும்மா விட மாட்டேன் என்று என்பெருமாள் ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு அந்த அரக்கனை வதை முடிக்க என்ன சொரூபமாகி வருகின்றார் தெரியுமா ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால் பெண்ணால் கெட்டவர்கள் பேர் உலகத்தில் அதிகம் என்பார்கள் ஆனால் கெட்டவர் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்று என்பெருமான் எப்படி வருகின்றார் தெரியுமா எடுத்தாரே ஒரு சொருபம் அந்த என்பெருமான் கோபால அவர் மோகினியால் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அந்த மோகன கண்ண
அவர் உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரையிலேயும் தங்கத்தால் அலங்காரம் செய்து அரக்கன் வரும் காட்டு வழியாகவே ஆயனங்கை வழி நடந்து வந்தார். அரக்கன் பெண்ணை கண்டான், தன்னை மறந்தான். மங்கையை கண்டான், மது குடித்த வண்டாக சுழண்ட வல்லரக்கன். யாரடி எவரடி எங்கிருந்து இங்கு வந்தார்? இவன் அவரை விசாரிக்க, அவன் இவனை விசாரிக்க மோகினி சொன்னா, அரக்கா, நான் மலையாள தேசத்திலே மலையரசன் பெற்ற மகா. என் கூட பிறந்தவன் 7 பேரு, நான் 8வது பிறந்த மகா. மதுரை சொக்கனுக்கு 2ஆம் தாரமா வாக்கப்பட்டு சக்கனத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டமாகி என் கணவனோடு சண்டையிட்டு நான் தகப்ப வீடு வந்து கொண்டிருக்கிறேன். முத்தையில போறவள உன் உடம்புறப்பா நினைக்கணும்பா, தனியா போறவள உனக்கு தங்கையா நினைக்கணும். என் மாமி போறா முன்னால, மாமன் வாரார் பின்னால, அதனால என்ன நீ தப்பா நினைக்காத, உன் தலைக்கு சேதம் வந்து சேரும். ஏ மோகினி, எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் இருக்க, அத்தாமனு சொல்லு. இப்படி ஒரு அழகினி வீட்டுல போய் வாழா வெட்டியா இருக்க வேண்டாம். நீ என்னோடு வந்தையானா நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து உன்னை கண்ணாடி மாளிகையில உல்லாசமா உன்னை நான் வாழ வைக்கமா என் கூடவா? யாரக்கா, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? நான் அப்படி உன் கூட 2ஆம் தாரமா வரணும்னா நீ 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க மூத்த மனைவி ஒருத்தி இருக்கா. எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று அலைகடலிலே முங்கி 3 முங்கு போட்டு 3 விரலை எடுத்து ஒரு சிரசையே 3 முறை சுத்தி மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், ஒரு நாள் எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று நாடு தொண்டையில வைத்து நீ சத்தியம் பண்ணனேன்னு அடுத்த கணம் உனக்கு நான் மனைவியா நான் வாரேன். இது அப்பலே சொல்லலாம பைத்தியக்காரி என்ற அரக்கனானவே ஆயகளை படித்து அறிவிழந்து போனான், புராணங்களை படித்தும் புத்தி இழந்து போனா வல்லரக்கே. அவன் பெண்ணா எண்ணினா பெருமாளா என்னல, கண்ணியா நினைச்சா கண்ணபுரானாக எண்ணாத வல்லரக்க பெண் மீது உள்ள மயிலை கொண்டு அவன் அலைகடலில் ஓடி வந்து முங்குவானா நிமிருவானா 3 முங்கி போடுவானா. அவன் மோகினியா முன்னால ஏ முண்டி விரல எடுக்கானே, அவன் சிரசலைத்தான் சுத்துவானா. உனக்கு துரோகம் அது செய்ய மாட்டேன் என்று தொண்டையில வைப்பானா. அவன் தொண்டையில வைத்த போது என் சண்டால வல்லரக்க சுக்கு சுக்கா நொறுங்குவானா. எரிந்ததொரு சாம்பலைத்தான் எந்த அருமா கையில் எடுத்தான் ஆதி வெள்ளை கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானே மைத்துனரே, நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா, என்னால் முடியவில்லையே, உம்மால் எப்படி முடிந்தது? பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகில் எதுவும் இல்லை. ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால், அவன் அழிவதும் பெண்ணால். நான் எடுத்தேன் ஒரு பெண் அவதாரம், மோகினி வடிவம் எடுத்து மோகம் கொண்டு அரக்கனை எரித்தேன் ஐயா என்று என்பெருமான் சொல்ல, அப்படியானா அந்த சொரூபத்தை என் முன்னால நீர் எடுத்தாத்தான் உண்மை நம்புவேன், இல்லைன்னா உண்மை நான் நம்ப மாட்டேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம்